வாங்க எல்லோரும் ஆற்றுக்கு போகலாம். ஆற்றுல நல்லா தண்ணி இருக்கா, அண்ணா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி நாங்கள் ஏலகிரியிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அண்ணாவோட வீட்டுக்கு வந்திருக்கோம். இவர் வந்துட்டு எங்கள் மூத்தரோடைய ஃப்ரெண்டு. சென்னை வீட்டில் பார்த்துருப்பீங்க, அடிக்கடிக்கு வருவாங்க. ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தான் வர முடிஞ்சதுங்களா. அப்படியே ஏலகிரி ட்ரிப் அடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது இவங்க வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம். மலைக்கு அடிவாரத்தில் இருக்க இந்த ஆறு ஆக்சுவலி இங்கேருந்து ஆந்திரா பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் தான், ரொம்ப கிட்ட. இவர் வந்துட்டு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு ஆந்திராவில் போயிட்டு தான் ஆடெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததா சொன்னாங்க அண்ணா. கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சுங்களா, இடமும் அடிபொலி இடங்களா. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம்லாம். அவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இங்கே நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் வாங்க இந்த கிராமத்தை என்ஜாய் பண்ணுங்க. என்னெல்லாம் இருக்குது எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. ஏன்னா சிட்டி லைஃப்க்கு இது கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். யார் வீட்டு தானே கத்திரிக்காய் தோட்டம், முழுக்க கத்திரிக்காய் தோட்டம் தான். அண்ணா சொன்னாங்க இங்கே விவசாயம் பண்ணுறாங்களே அவங்களோடது அவர் சொன்னார். ஆனால் மைக் இல்லை, அதனால் நமக்கு கேட்காது. எவ்வளோ பெரிய கொம்பு வச்சு மாடு வருது, பார்த்த உடனே பயந்துட்டேன். வாங்க, நமக்கு முன்னாடி அங்கே ஒரு கேங் இருக்குது, 2-3 கேங் இருக்குது, இந்த சைடு அந்த சைடு சென்டர்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கொஞ்சம் டிலேவாக வந்திருக்கோம், முன்னாடியே வந்திருக்கலாம். நாங்கள் தான் லேட் பண்ணிட்டோம். பாப்பாவை நான் தான் வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன மாடுனா இது? காளை மாடுங்களா? ஜல்லிக்கட்டு மாடா? தண்ணி நல்லா இருக்கு, காலை வைக்கிறதுக்கு. ஆற்று மண், ஆற்று தண்ணி. எதுக்கு ட்ரெஸ் கட்டுறீங்க? பேண்ட்டு கட்டுங்க. தெரியலையே, எதுக்கும் கட்டிடுங்க, நம்ம ரிஸ்க் இருக்க வேண்டாம். பேண்ட்டு தான் வேணும் தண்ணியில். அங்கே சின்ன பிள்ளை விற்கிறாரு. ஆற்று தண்ணி பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. உண்மையிலே எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன பிள்ளையார் தான் நம்மளும் தண்ணியில் விளையாடி இருக்கலாமேன்னு தோணுச்சு. பட் மாடு வயசாகிடுச்சு, இனிமேல் விளையாட முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் மனசுனா ஒரு பக்கம் அடிச்சுட்டு தான் இருந்துச்சு இந்த ஆற்று தண்ணியை பார்த்ததுக்கப்புறம். என் பையன் நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. என்னோடய பையனுக்கும் இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி ஆற்று தண்ணியில் வந்துட்டு விளையாடுறது. இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை. நம்மளே இந்த ஸ்விம்மிங் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாதிரி தான் பண்ணோம். இதுதான் ஃபஸ்ட் டைம். அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணார். பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் வந்துட்டு ஆழத்துக்கெல்லாம் போகலை, கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லையா, இங்கேயே நின்றுட்டோம். ஏன்னா குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப ஆழமாக இருக்க இடத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு முட்டிக்கு கீழே தான் இருக்குது தண்ணி, அந்த இடத்துல தான் நின்று விளையாடிட்டு இருக்காங்க பசங்க. எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருக்காங்க. அண்ணா வந்து பையனுக்கு கொஞ்சம் நீச்சலெல்லாம் கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வரலை. பையன் ஏதோ ட்ரை பண்ணுறாரு, 2 பேருமே ட்ரை பண்ணுறாங்க. ஆற்று தண்ணிங்களா, ஈவினிங் டைம் மணி ஒரு 4:30 4:45 இருக்கும். மதியம் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பொழுது சாஞ்சிருச்சு. கிளைமேட் பாருங்கள், நிறைய தும்பி. பாப்பா வந்துட்டு இறங்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க. கொஞ்சம் அந்த பயம்லாம் போக்கிட்டு அவங்களா இறங்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பிடிச்சி அவங்க இறங்கினா தானே கரெக்டாக இருக்கும். அதனால் பாப்பாவாக இறங்கணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் நிற்கிறாங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னுட்டு. பையன் எழுந்துக்க மனசே இல்லை, வாடான்னு சொல்லி கூப்பிட்டா கூட வரவே இல்லை. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் அவரை வீட்டுக்கே கூட்டிகிட்டு போனோம். அந்தளவுக்கு அவர் என்ஜாய் பண்ணார். எங்களுக்கும் வர மனசு இல்லை, மணி 6 ஆகிடுச்சு, அதனால் கூட்டிகிட்டு போயிட்டோம். நாங்கள் கொஞ்சம் யோசிக்கிறாங்க எப்படின்னுட்டு. ஆனால் ஹஸ்பண்ட் வெளியிலேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி விளையாட வச்சுட்டாங்க. அப்புறம் பாப்பாவே விளையாடிட்டு இருந்தாங்க. கிளைமேட்டும் லொக்கேஷனும் செம்ம. மழை இருக்குங்க, தும்பி நிறையா இருக்குது. மழை இருக்குது, தும்பி நிறையா. கிராமம் தான், அதை அடிச்சிக்கவே முடியாது.
இந்த மாதிரி சீனெல்லாம் நான் படத்தில் தான் பார்த்தேன், நேரில் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். இந்த மாதிரி ஆற்றுல குளிக்கும்போது இந்த மாடுலாம் கிராஸ் ஆகி போகும் இல்லையா, எனக்கு இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதை நான் நேரில் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்டா நம்ம வளர்ந்தோன்ற அளவுக்கு ஃபீல் ஆச்சு. நம்மளும் குட்டி பிள்ளையாக இருந்தால் இது மாதிரிலாம் என்ஜாய் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாப்பா ரெடியாகிறாங்க. அது என்னென்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணால் பாப்பா பயந்துருவாங்க. அதனால் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், அவங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரணுன்னுட்டு ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைன் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் பாப்பாக்கு ஏதாலும் அவங்க அச்சா தான். ஆனால் என்னோடய ஃபோக்கஸ் முழுக்க அந்த மாடு மேலே தான் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் எதை பாரு அதை பாரு சொன்னாங்க. அந்த மாட்டு மேலே என்னவோ தெரியல ஒரு ஃபோக்கஸ். எப்படி இருக்குது பாருங்கள், கிளைமேட்டும் மழை, அதுக்கு கீழே ஆறு, செம்மலை. பையன் வந்துட்டு அங்கே போயிட்டாரு, பசங்க விளையாடுறாங்கள அங்கே. ஆனால் அவர் குட்டி இல்லையா, வேண்டாம் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கூப்பிட்றாங்க. எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்க பிடிக்குங்களா சொல்லுங்கள். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஓடுற தண்ணியா, அதனால் இது எப்போவுமே சுத்தமாக இருக்குமா, நிற்கிற தண்ணி தான் அழுக்காக இருக்குமா, இது ஓடிக்கிட்டே இருக்குமா இந்த தண்ணி, அதனால் ரொம்ப ப்யூராக இருக்கும்னு சொன்னாங்க அண்ணா. பையனுக்கு என்னென்னா நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்களோன்னுட்டு பயம், அதனால் அவர் யோசிக்கிறார் வர்றதுக்கு. ஒரு வழியாக பாப்பா இறங்கிட்டாங்க. யோசிச்சுட்டு நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இறங்கிட்டாங்க, இனி அவங்க விளையாடுவாங்க. இந்த மொமெண்ட்டுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்களாம் இறங்கணும், நம்ம ஃபோர்ஸ் பண்ணால் பாப்பா இறங்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. குட்டி பாப்பா இல்லையா, விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கூடவே இருக்காங்க, தம்பி கூட அண்ணா இருக்காங்க. சரி சொல்லிவிட்டு நான் இங்கே நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக இதெல்லாம் நான் பார்க்கல, நான் பார்த்துட்ருக்குறது என்னவோ அந்த மாடு தான். என்னோடய ஃபோக்கஸ் எல்லாம் அந்த மாட்டு மேலே தான் இருக்குது. இதுக்கப்புறம் பாப்பாவும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க, தம்பியும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு நேரம் போகிறதே தெரியல. 6 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கூட்டிகிட்டே போனோம். அது வரைக்கும் நல்லாவே விளையாட விட்டோம். பொழுது சாஞ்சிருச்சு. கிளைமேட் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த 80s அந்த மாதிரி காலகட்டத்தில் எடுத்த படங்கள் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஒரு படம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரியே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே இருக்கிறதுக்கு. இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிடுமே அப்படின்ற ஃபீல். ஒரு ஃபேமிலி வந்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க பெரிய ஜாயின்ட் ஃபேமிலின்னு நினைக்கிறேன். ஹோல் ஃபேமிலி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. மணி 6 ஆகிடுச்சுங்களா, இதுக்கு மேலே கொசுலாம் வரும் இல்லையா, அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் நாங்கள் வந்துட்டு பசங்களை நல்லா விளையாட விட்டுட்டு பொழுது சாஞ்சதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு போகிறோம். இங்கே பாருங்கள் கிளைமேட் என்னமா இருக்குன்னுட்டு. தென்னை மரத்தோப்பு, ஆறு, மலை, அடிவாரம், செம்மையாக இருக்கு இல்லையா. பையனோட பேண்ட்டை தான் அண்ணா அலசுகிறாங்க. பாப்பா என்கிட்ட இருக்காங்க. தம்பியை வந்துட்டு ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. மலை பாருங்களாம். இந்த மலைக்கெல்லாம் இவங்க அடிக்கடிக்கு போயிட்டு வருவாங்களாம். இங்கே இருக்க விறகெல்லாம் எடுப்பாங்களாம். 10 கிலோமீட்டர் தானா ஆந்திரா. இதோ போயிட்டு வந்துடலாம் ஆந்திராவுக்குன்னு சொன்னாங்க அண்ணா. நல்லா இருக்குங்களா. அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். வண்டி வந்துட்டு திருப்புறாங்க காரு. இந்த சைடில் வந்துட்டு மாடெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்களா. பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கிளம்புறதுக்கு மனசு இல்லை, இருந்தாலும் வேறு வழியில் இருட்டு ஆகுதுங்களா. அப்படியே கிளம்பி போகிற வழியில் நல்லா ஸ்ட்ராங்காக டீ குடித்தோம். இந்த ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா கிளாஸில் பகுதி தான் தருவாங்க, ஆனால் குழன்னு இருக்க டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். போகிற வழியில் பசங்களுக்கு வந்துட்டு இட்லியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். நாங்கள் கண்டிப்பாக இன்னொரு நாள் இந்த இடத்துக்கு நாங்கள் வருவோம். ஏன்னா என் பையனை கூட்டிகிட்டு வருவோம், பையனுக்கு வேண்டிகிட்டே நாங்கள் வருவோம்.